மூன்றாவது அதிகாரம். Book of John chapter 3. யோவான் புத்தகம் மூன்றாவது அதிகாரம். நாம் எல்லாரும் தயவு செய்து எழுந்து நின்று 16வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எல்லாரும் Book of John chapter 3 verse 16. நாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தாமே இந்த காலை பொழுதிலும் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, வார்த்தை ஆகிய தெய்வமே, உம்முடைய வார்த்தை கூடாய் நீர் எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும், எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். உம்முடைய சத்தியத்தை அறியவும் சத்தியத்திலே நிலைத்து நிற்கவும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு உறுதுணை புரியும். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை, அமர்ந்திருப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எந்த மதம், இனம், மொழி, நிறம் எல்லாவற்றையும் கடந்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இந்த உலகம் கெட்டு போகாமல், இந்த உலகம் அழிந்து போகாமல், இந்த உலகம் பாதாளத்துக்குள்ளே போகாமல், இந்த உலகம் நரகத்துக்குள்ளே போகாதபடிக்கு இந்த உலகத்தை அந்த அழிவிலிருந்து மீட்டு கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். என்னத்துக்கு அனுப்பினார்? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. கேட்டுக்கு போகிற வாசல் மிகவும் விசாலமானது என்று வேதம் சொல்கிறது. வாய்து என்ன விசாலமானது? கேட்டுக்கு, கேடு என்றால் அது நரகம், பாதாளம், பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த அக்கினி கடல். அந்த அங்கே போகிற அந்த கேட்டுக்கு போகிற வாசல் மிகவும் விசாலமானது. அதிலே கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு என்று கைவீசி கொண்டு போகலாம், சந்தோஷமாய் கடந்து போகலாம். ஆனால் அங்கே சங்கடம் இருக்கிறது. எங்கே போகிறார்கள்? பாதாளம் போகிறார். அவை இந்த கேட்டுக்கு போகாதபடி அல்லது கெட்டு போகாதபடிக்கு இந்த உலகத்துக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த வாழ்வை ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டுமானால் இங்கே ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கிறது. என்ன நிபந்தனை? அவரை விசுவாசிக்கிறவன். எவரை விசுவாசிக்கிறவன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும் அவன் கெட்டு போவதில்லை, மாறாக அவன் நித்திய ஜீவனை அடைகிறான். நித்திய ஜீவன் என்றால் என்ன? தேவனுடனான உறவு. எல்லாருக்கும் நித்தியம் உண்டு. எந்த ஆத்மாவும் அழிந்து போவதில்லை. 2 இடத்திலே நிரந்தரமாய் ஜீவிக்கும். ஒன்று பாவம் செய்கிற அல்ல ரட்சிக்கப்படாத ஆத்மா நரகத்திலே அந்த ஆத்மா நிரந்தரமாய் ஜீவிக்கும். இன்னும் ஒன்று தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை மன்னிக்கிற கிறிஸ்துவிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிற, அவரை விசுவாசிக்கிற ஆத்மா தேவனுடனான உறவிலே நிரந்தரமாய் நித்தியமாய் இருக்கு. அதான் நித்தியம். அதான் நித்தியம், நித்திய வாழ்வு. இந்த பிறக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும்
கோபாக்கினையின் பிள்ளைகளாகத்தான் பிறக்கிறோம் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்கிறார். நாம் எல்லாரும் கோபாக்கினையின் பிள்ளைகள். எடுத்து வாசியுங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் புத்தகம், எபேசியர் சாப்டர் 4, 4ஆம் அதிகாரம் வாசிங்கள் ஒரு ஆள் தொடர்ந்து. எபேசியர் 4, எஸ் வெயிட், 2ஆம் அதிகாரம், சாரி வெரி சாரி, சாப்டர் 2. கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். யாரை போல? மற்றவர்களைப் போல. இது ரட்சிக்கப்பட்ட எபேசு திருச்சபைக்கு எழுதுகிற போது அவர்களுடைய இப்போதைய நிலைமையை எழுதுகிறான். ஒரு காலத்திலே நாங்கள், முற்காலத்திலே, ஒன்ஸ் அப்பான் அ டைம், என்ன, முற்காலத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம்? சுபாவத்தின்படி, மாம்ச இச்சையின்படி நடந்து நாங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக கோபாக்கினையின் பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தோம். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் கோபாக்கினை பிள்ளைகளாகத்தான் பிறக்கிறோம். இந்த இடத்திலே விரலை வைத்துக்கொண்டு மீண்டும் யோவான் புத்தகத்தை திருப்புங்கள். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டதாயிற்று, தீர்ப்புக்குட்பட்டதாயிற்று. ஆல்ரெடி ஏற்கனவே அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, தீர்க்கப்பட்டாயிற்று. அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாகவே இந்த உலகத்திலே பிறக்கிறான். கோபாக்கினையின் பிள்ளையாகவே அவன் பிறக்கிறான். அவனுடைய நிரந்தரமான வசிப்பிடம் ஆக்கினை தீர்ப்பாக இருக்கிற ஒரு நிலையிலே தான் இந்த உலகத்திலே மனுஷன் பிறக்கிறான். ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிற போது இந்த கோபாக்கினையிலே இருந்து அவன் என்ன செய்கிறான்? விடுதலையாக்கப்படுறான். கெட்டு போகிற இந்த வாழ்விலே இருந்து அவன் என்ன செய்கிறான்? விடுதலையாக்கப்படுகிறான். அவை ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கிற போது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்கிற போது அவன் அந்த கோபாக்கினை நிலையிலிருந்து அவன் விடுதலை அடைகிறான். அவரை விசுவாசியாத ஒவ்வொருவர், இந்த உலகத்திலே பிறக்கிற அவரை விசுவாசியாத ஒவ்வொருவரும், உலகத்திலே பிறக்க போகிற அவரை விசுவாசியாத ஒவ்வொருவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்படி என்றால் என்ன? அவன் பாவியாகவே பிறக்கிறான், பாவத்தோடையே பிறக்கிறான். இந்த நிலையிலே இருந்து மனுகுலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாகத்தான் இயேசு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த கெட்டு போகிற வாழ்விலே இருந்து அவனை விடுதலையாக்கினான். அவை ஒரு மனுஷன் நித்திய வாழ்வை பெறுவதும் அல்லது கெட்டு போன அந்த வாழ்வோடு கெட்டு நரகத்துக்கு போவதும் அவனுடைய வாழ்வை தீர்மானிக்கிற காரியம் அவன் இயேசுவின் மேல் விசுவாசம் கொள்கிறானா இல்லையா என்பது. அவை ஒரு விசுவாசம் மனிதனை ஆண்டவருடான உறவுக்குள்ளே வழிநடத்துகிறது. அவிசுவாசம் ஆண்டவருக்கு வெளியே அவனை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே வழி நடத்துகிறது. ஆகவே
கிறிஸ்துவின் மேல் கொள்கிற விசுவாசம் இது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. அந்த விசுவாசம்தான் நமக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிற. மனுஷன் தேவ சாயலே சிருஷ்டிக்கப்பட்டான், தேவ சாயலாகவே உருவாக்கினார். கிட்டத்தட்ட அவர் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார். அப்படின்னா அவனை ஒரு குட்டி சாமியாக தான் சிருஷ்டித்தார். தேவ சாயல் என்ன, மனுஷனே ஒரு குட்டி சாமி, அவன் ஒரு தேவசாய். ஆண்டவர் மனிதனை தேவ தூதர்களிலும் சற்று பெரியவனாகத்தான் நியமித்தார். அதுக்கு பிறகுதான் தேவ தூதர்கள் மனுஷனுக்கு பணிவிடை செய்யும்படி தான் உருவாக்கப்பட்டார். அவனும் ஒரு சிருஷ்டிப்பு தான். ஆனால் மனிதனை தேவன் தன்னுடைய சாயலில் ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். அவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த போது அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமையை இழந்து போகிற ஒரு வாழ்க்கையை மாறியது. ரோமர் 3:23 சொல்கிற, எல்லோரும் பாவம் செய்து தேவன் உடைய மகிமை அற்றவர்களாக. பாவம் மனுஷனை தேவனுடைய சாயலில் இருந்து தேவனுடைய மகிமையிலே இருந்து அவனை வேறு பிரித்தது. ஆகவே அதற்கு பின்பாக மனிதன் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷன், நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால், பின்பு ஆதாம் தன்னுடைய, அதை எடுத்து வாசிங்கள், 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம். சாரி, 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 5. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவன் எப்படியானான்? தேவ சாயலில் அவனை உண்டாக்கினார். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், தேவ சாயலிலே சிருஷ்டித்தார். இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வசனம், இப்ப என்ன நடக்குது? தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அடுத்த ஸ்டெப்ல வருது, அவன் தன்னுடைய சாயலிலே மனுஷனை பெறுகிறான். எங்கே தவறினான்? ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயலை, தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்ட மனுஷன், தேவனை போல் ஒரு குட்டி தேவனாய் படைக்கப்பட்ட மனிதன் தவறு செய்த போது அங்கே பார்க்கிறோம், அவன் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி பிள்ளையை பெற்றான். அவை அங்கே பாவ சந்ததி அங்கே தோற்றம் பெற ஆரம்பிக்கிறது. அந்த பாவ சந்ததியிலே இன்றைக்கு பிறக்கிற எல்லாரும் அந்த பாவத்தின் சாயலை, அந்த பாவத்தை சுமந்து கொண்டுதான், பாவ சுவாபத்தோடு தான் இந்த உலகத்திலே பிறக்கிறது. அவ்வாறு பிறக்கிற ஒரு ஆத்துமா மீண்டும் தேவ சாயலை அடைய வேண்டுமானால் அந்த ஆத்துமா கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளதாய் மாறும். நான் ஒரு இறையியல் காரியங்களை சொல்கிறேன். கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவராய் மாறுகிற போது அது மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறது. பிறப்புக்கும் சிருஷ்டிப்புக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிப்பிலே மனிதன் தேவ சாயலே தேவனை போல உருவாகினான், குட்டி சாமியாய் உருவாகினான். சின்ன சாமி, ஆண்டவர் பெரிய சாமி. ஆனால் மனிதன் பாவம் செய்த போது அந்த பாவத்தின் விளைவாக அவனிடத்தில் இருந்து பிறந்ததெல்லாம் என்ன செய்தது? பாவமாய் கெட்டுப்போன ஒரு வாழ்வோடு தான் பிறந்தது. அப்படி பிறந்த மனுஷன் மீண்டும் ஆண்டவர் இயேசுவை அவன் விசுவாசிக்கிற போது அவன் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா!
மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுறான். யோவான் புத்தகத்தை திருப்புங்கள், 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. 12 வசனம், 12-13. அவருடைய நாமத்தின் மேல், இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறுகிற போது அவர்கள் மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி படைத்து அவர்களை ஆசீர்வதித்த அந்த நிலைமைக்கு மனிதன் வருகிறான். எப்படி வருகிறான்? அடுத்த வசனம் சொல்லுது என்ன? அதான் சிருஷ்டி. மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்கிறது எல்லாம் பாவமாகவே பிறந்தது. ஆதாமுடைய சுபாவத்தை சுமந்து கொண்டே பிறந்தது. ஆனால் ஒரு மனிதன் இயேசு மேல் விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிற போது அவன் உலகத்தின் வழியிலே பாவியாய் பிறந்தாலும் அவன் மறுபடியும் தேவனாலே பிறக்கிறான், தேவனாலே சிருஷ்டிக்கப்படுகிறான். அவன் ஒரு புது சிருஷ்டியாய் வருகிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன யாவும் ஒளிந்து, அவனுடைய பிறப்பிலே சுமந்து வந்த பாவ சுபாவம் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே பிறப்பு என்று வருகிற போது அது பாவ பிறப்பு. அதான் 51 சங்கீதத்தை எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 51, சங்கீதம் 51 வாசிங்கள். சங்கீதம் 51 வாசிங்க நீங்க. அடுத்து வாசிங்க. இதோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். புளியம் விதையிலிருந்து என்ன உண்டாகும்? புளியம் இருந்தால் உண்டாகும், புளிதான் வரும். நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஏன் இந்த இதெல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் நடப்பிக்கிறேன், நான் பாவத்தை நான் செய்கிறேன் என்றால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். எப்படி உருவானேன்? என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். ஆகவே இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட போது மனுஷன் என்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தது எல்லாத்தையும் என்னவாய் கண்டார்? நல்லதாய் கண்டார். ஆண்டவர் நல்ல சுபாவத்தில் இருந்து கெட்ட காரியத்தை அவரால் சிருஷ்டிக்க முடியாது. இதை தெளிவாக விளங்கிக்கொள்ள. அவர் மிகவும் நல்லவர், பரிசுத்தமானவர். அவை பரிசுத்தமானவர், நல்லவர். அவரிடத்தில் இருந்து கெட்டது வராது. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நன்மைகள் எல்லாம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலே இருந்துதான் வருகிறது. அவை மனிதனை நல்லவனாகவே சிருஷ்டித்தார். ஆனால் அவன் தன்னுடைய சுயாதீனத்தை, ஃப்ரீடத்தை பயன்படுத்தி தவறான தெரிவின் நிமித்தமாய் அவன் பாவம் செய்தான் கீழ்ப்படியாத போது. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அவன் பாவம் செய்த போது அதற்கு பின் அவனுடைய பிறப்பெல்லாம், அவனிடத்திலே இருந்து உருவாகிற பிறப்பெல்லாம் பாவ சந்ததியான பிறப்பாக மாறி, இதிலே ஒரு பிரேக் துருவை கொண்டு வரத்தக்கதாய் ஆண்டவர் இன்றைக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்துக்கு வந்து மனுகுலத்தினுடைய எல்லா பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செய்தார். செய்து இன்றைக்கு என்ன செய்கிறார்? அந்த பரிகாரத்தை செய்த இயேசுவை
யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கு சிருஷ்டிப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது பரிசுத்தமாய் சிருஷ்டித்தார், நல்லதாய் கண்டார். ஆனால் அவன் பாவம் செய்த போது அவனிடத்திலே இருந்து பிறந்ததெல்லாம், பிறக்கிறதெல்லாம், பிறக்க போகிறதெல்லாம் பாவியாகவே பிறக்கிறது. இதிலே ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு மார்க்கம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிற போது அங்கே அவர்கள் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படும். அவர் இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்படுகிறார். நான் ஒரு புது சிருஷ்டி. அவை பிறப்பெல்லாம் பாவம், சிருஷ்டிப்பெல்லாம் பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் இந்த பிரேக் த்ரூவை கொண்டு வருகிறது. ஒன்று கொரிந்தியர் 18ஆம் அதிகாரத்தை 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். சரி சரி. பவுல் அப்போஸ்தலன் இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்களை, 1 Corinthians chapter 1 verse 18, பவுல் அப்போஸ்தலன் 2 வகையாக இந்த உலகத்தில் இருக்கிற கூட்டத்தை பிரிக்கிறார். எப்படி 2 வகையாக பிரிக்கிறார்? திரும்ப வாசிங்க, மெதுவாக வாசிங்க, வேகமாக வாசியாம. ஒரு கூட்டம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள். அவை கெட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன செய்யறதாம்? இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை மடத்தனமாய் பைத்தியகாரத்தனமாய் பார்க்கிறது. கெட்டு போகிற ஒரு கூட்டம். அது இந்த சிலுவையை ஒரு அவமான சின்னமாய், ஒரு ஒன்றுமாகாத, ஒன்றுமே செய்ய முடியாத ஒன்றாக பார்க்கிறது. கெட்டு போகிற கூட்டம். 2வது கூட்டம், 2வது ரட்சிக்கப்படுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். கெட்டு போகிற கூட்டத்துக்கு சிலுவை பைத்தியமானது. செத்த ஒரு மனுஷனால எப்படி ரட்சிக்க முடியும்? இஸ்லாமியரும் அதுதான் கேட்காங்க. கடவுளை கொல்ல முடியுமான்னு கேட்கிறார். அவர் ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை ஒரு பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன். என்ன தேவபலன்? நம்மை சிருஷ்டிப்பிலிருந்து, பிறப்பிலிருந்து மறுபடியும் நம்மை சிருஷ்டிக்கிறார். நாம் பிறந்ததெல்லாம் பாவம். என்னுடைய தாய், நான் அக்கிரமத்தில் உருவான என்னுடைய தாய் என்ன பாவத்திலே கற்பம் தரித்தார். ஆனால் நான் இந்த சிலுவை எனக்கு ஒரு தேவ பலனாக இருக்கிற, அது என்னை மறுபடியும் சிருஷ்டிக்கிறது. மறுபடியும் என்னை சிருஷ்டிக்கிறது. மறுபடியும் உருவாக்கப்படுகிறேன். எதப்படி? எந்த இடத்திலே நான் இயேசுவின் மேல் விசுவாசம் கொள்கிறேனோ, அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மேல் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேனோ, அப்பொழுது நாங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். விசுவாசம் நம்மை கெட்டு போகாதபடி அழிவில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அவிசுவாசம் நம்மை அழிவிலேயே நம்மை வழி நடத்துகிறது. விளங்குதானே? விசுவாசம் நாம் கெட்டு போகாமல் நமக்கு ஆண்டவருடனான உறவை உண்டாக்குகிறது. அவிசுவாசம் நம்மை கெட்ட நிலையிலே கெட்டு போகவே நம்மை செய்கிறது. அவை ஆண்டவர் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறது. அழிவில் இருந்து கெட்டு போகாமல் நம்மை பாதுகாக்கின்றதாக இருக்கிறது.
அல்லேலூயா. ஆனால் கெட்டு போகிற கூட்டத்துக்கு அந்த உபதேசம் மடத்தனமாக இருக்கிறது, பைத்தியமாக இருக்கிறது, ஏளனமாக இருக்கிறது, பகுடியாக இருக்கிறது. நாங்கள் இயேசுவை குறித்து சொன்னால் அது ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குது. சில நேரம் இயேசுவை விசுவாசிக்கிற நாமையும் பைத்தியகாரனமாக இருக்கிறோம் இல்லையா? நீங்கள் தொடர்ந்து கொரிந்தியர் 19 வசனத்திலிருந்து பார்த்தா பைத்தியமான உலக ஞானத்தால் இது பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் அது விசுவாசத்தினாலே ஜெயத்தை உண்டாக்குறது, வாழ்வை கொடுக்கிறது. இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் காண்பிப்பேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு திருப்புங்கள். யாத்ராகமம் புத்தகம், யாத்ராகமம், எக்ஸடஸ் சாப்டர் 9, 9ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம். வாசியுங்கள் 20வது வசனம். கவனிங்கள். ஆண்டவர் மோசையை கொண்டு 10 வாதைகளை செய்தார். என்ன? எங்க இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி. அதிலே ஒரு வாதை தான் கல்மழையை பொய்ய பண்ணுவது. எத்தனையாம் வசனம்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம். யாத்ராகமம் 9:19. பார்வோனிடத்திலே மோசே போய் சொல்கிறான், நாளைக்கு கல்மழை இந்த தேசத்திலே பெய்ய போகிறது. ஆண்டவர் இந்த தேசத்திலே, இந்த எகிப்திலே கல்லாகவே மழையை அனுப்பி மிருக ஜீவங்கள், பயிர்கள் எல்லாம், வெளியே இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கப் போகிறார் என்று யாருக்கு சொல்ல சொன்னான்? பார்வோனுக்கு சொல்ல சொன்னான். பார்வோனுக்கு சொல்கிற போது பார்வோனுடைய அரச சபையில் இருக்கிற மந்திரிமாரும் இருந்திருப்பார்களா இல்லையா? அந்த அரச அமைச்சர்கள் இருந்திருப்பார். அப்போ பார்வோனுக்கு சொன்ன இந்த செய்தியை வாசிங்க, கேட்டுக்கொண்டிருந்த ஊழியக்காரர். வாசிங்க அடுத்த வசனம். அடுத்தது வாசிங்க. மோசே பார்வோனிடத்திலே போய், நாளைக்கு இப்படி கல்லு மழை பொழிய போகிறது, அந்த கல்லு மழை இருக்கிற எல்லா பயிர்களையும் மரங்களையும் வெளியில் இருக்கிற எல்லா மனுஷன் மிருகம் முழு பேரையும் அழிக்க போகுது. இப்போ இந்த நடந்த சிறை நீர்கொழும்பு சிறையில் ஜெயில் காவலர்களெல்லாம் அவனை கல்லால் தூக்கி அடித்தாங்களாம். அடித்து தான் கொலை செய்திருக்காங்க. கல் மழை பொழிய போகிறது, எல்லாரும் வெளியே இருக்கிற மிருகமும் பயிர் மனுஷன் எல்லாரும் சாக போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பார்வோனுடைய அமைச்சரவையில் இருந்த தேவனுக்கு பயந்த ஜனங்கள் வீட்டை ஒரு செய்தியை அனுப்பி மெசேஜை போட்டிருப்பார். ஏன்னா இப்போ இருந்தால் எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க. சொன்னாங்க, எல்லா வேலைக்காரரையும் மிருகங்களையும் வீட்டுக்குள்ளே எடு, நாளைக்கு பெரிய ஒரு அனர்த்தம் நடக்க போகிறது. தேவனுக்கு பயந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய மிருக ஜீவங்களையும் அதை மேய்க்கிற வேலைக்காரர்களையும் எங்கெடுத்தான்? வீட்டுக்கு வரப்பண்ண. பயப்படாத அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம் இருந்தது. அது ஒன்றுமே செய்யலை, அப்படியே விட்டு விட்டார். அப்படியே விட்டு விட்டார். இந்த செய்தியை அசட்டுக்கு பயந்த ஜனங்கள் மிருக ஜீவன்களையும் வேலைக்காரரையும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த செய்தியை அசட்டை பண்ணினவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க.
வாசி. கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகுந்த கொடியதாய் இருந்தது. எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர்களை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. ஆமென். வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை என்ன செய்தது? அழித்து போட்டது. ஒரு கூட்டம் ஜனம் என்ன செய்து? கடவுளுடைய வார்த்தைக்கு பயந்து அதை விசுவாசித்து வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் தங்களுடைய வீட்டுக்கு எடுத்தது. இன்னும் ஒரு கூட்டம் அந்த வார்த்தைக்கு பயப்படாமல், அந்த வார்த்தையை விசுவாசியாமல் அப்படியே விட்டது. இங்கே வேதம் என்ன சொல்றது? வெளியிலே இருந்த மிருகங்களும் மிருக மேய்ப்பர்களும் எல்லாம் அப்படியே அழிந்து போனது. மனுகுலத்தினுடைய அழிவுக்கு காரணம் கீழ்ப்படியாமை, தேவனுடைய வார்த்தைக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமை. இது இந்த இடத்துல இருக்கிற வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற நமக்கும் இது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரை தேடினாலும் நம்முடைய விருப்பத்தின்படி தேடுவோம், ஆனால் ஆண்டவர் சொல்றபடி தேடுவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த வார்த்தையின்படி கட்டை எழுப்பாமல், இந்த வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியாமல் நாம விரும்புகிறபடி கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்பினால் நமக்கு மிஞ்ச போகிறது அழிவுதான். நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரின் மேல் விசுவாசம் வைக்கவும். இயேசுவின் மேல் எப்படி விசுவாசம் வைக்கிறது? வார்த்தையிலே விசுவாசம் வைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்து, அந்த வார்த்தை மாம்சமாகியது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அதற்கு கீழ்ப்படுகிற போது அழிவில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதை அற்பமாக எண்ணி இந்த அமைச்சர்கள் மாறி பொருட்படுத்தாமல் அதை விட்டு விடுவோமானால் நமக்கு மிஞ்ச போகிறது அழிவு. அவை அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் நம்முடைய சந்ததியை பாதுகாக்கவும் ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அதற்கு கீழ்ப்படிவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். அந்த சத்தியமாகிய இந்த வார்த்தைக்கு நாங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்படாது இருக்கும், காக்கப்படும். இந்த எலிமெண்ட் மிகவும் இலகுவானது, ஆனால் கஷ்டமானது. இந்த கோட்பாடு விசுவாசம் தானே என்று சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதை செய்வது தான், அதை செய்தால் உலகம் பைத்தியகாரம் தான் நம்மளை பார்க்கும். நேற்று இந்த வாலிபர்களோடு பேசினேன். என்ன காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறையப்பட்ட போது வேலைக்காரர்கிட்ட ஆண்டவர் சொன்னால் தண்ணியை நிரப்பி கொண்டு கொடுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வேலைக்காரராக நாம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு பைத்தியமா, விசுத, யூ மேட் என்று தான் கேட்போம். தண்ணியை கொண்டு கொடுக்குறதா? ஆனால் கீழ்ப்படிந்தார்கள், அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அந்த வேலைக்காரர்களை உருவத்தை குறித்த வேலைக்காரர் கீழ்ப்படிந்தார், பெரிய அற்புதம். இன்றைக்கும் அவர்களை கௌரவப்படுத்துகிறான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர்களை குறித்து பேசுகிறோம். அவருடைய கீழ்ப்படிதல், கீழ்ப்படிந்தால் வாழ்வுண்டு. கீழ்ப்படிதல் ஆண்டவர் அந்த வார்த்தையின் மேலுள்ள விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறார். விசுவாசம் உள்ள வரைக்கும் நாம் சாக போறல, செத்தாலும் உயிர்த்தெழும். உயிரோடு இருந்தால் நாம் மரணத்தை காணப்போவதில்லை. ஈவன் ஆண்டவர் வருகிற போது நாம் செத்தாலும் உயிரோடு எழும்புவோம். எது இருக்கும் வரைக்கும்? விசுவாசம் இருக்கும் வரைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு
விசுவாசம் வைத்தால் நாம் கீழ்ப்படிவோம் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு கடன், ஒரு காசு தேவைன்னு வைங்க, ஒரு 10,000 ரூபா. எல்லார்கிட்டையும் கேட்க மாட்டோம். யார்கிட்ட கேட்டால் அந்த காசை தருவாருன்னு நாங்கள் நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோம், அவங்ககிட்ட போய் தான் கேட்போம். கேட்போமா இல்லையா? விசுவாசம் அங்கே செயலில் இறங்குகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தால் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்தால் நமக்கு வாழ்வுண்டு. வாழ்வா சாவா என்பது நம்முடைய கரத்தில் தான் இருக்கு. நாம் கீழ்ப்படிந்தால் வாழ்வுண்டு, கீழ்ப்படியல் என்றால் அழிவு தான். அந்த வேலை, அந்த பார்வோனுடைய அமைச்சர் மாதிரி கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்த போது அவனுடைய மந்தைகளும் வேலைக்காரரும் பாதுகாக்கப்பட்டார். அதை பொருட்படுத்தாமல் இந்த நினச்சி கடைசா செத்து போனார். வாழ்வும் சாவும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இங்கே வந்து சும்மா கதிரையை சூடாக்கி போகிறதுனால வாழ்வடைய பொருளை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு சரியான பிரதியுத்தரம் நாம் செய்ய வேண்டும், ரெஸ்பான்ஸ் பண்ணோம். அல்லேலூயா. அப்பொழுதும் நாங்கள் வாழ்வடைவோம். விசுவாசம் நம்மை மறுபடியும் பிறக்கச் செய்கிறது. அந்த விசுவாசம் இருந்தால் நாம் நிச்சயம் 100% ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அந்த விசுவாசம் நம்மை உயிருள்ளவர்களாய் வாழச் செய்கிறது. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பாஸ்டர் வாங்க, வந்து ஜெபம் பண்ணி முடியுங்க. கமன் பிரேதர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல விசுவாசித்தோம், வசனத்தை கேட்டோம், தேவனோட ஊழியக்காரர் பேசினார். விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று அவன் விசுவாசிக்கிறானோ அது அப்படியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால தான் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எது முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதை நாங்கள் கர்த்தர் முன்னாக வைத்து அதை நாங்கள் விசுவாசித்து அதிலே நாங்கள் கிரியாய் நடத்திப்போமானால் கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த ஈவு தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு வரம் விசுவாசம். அந்த கிரியையினால நாங்கள் விசுவாசித்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். இது கர்த்தரால் உண்டு ஆனது, கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம். அவரை விசுவாசிக்கும்படி உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை போல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வசனம் வரும்போது நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் எச்சரிப்போடும் சொல்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், பாதுகாக்கப்படுவாய், நித்திய ஜீவனை அடைவாய். பார்வோன் ஊழியக்காரர் இந்த வசனத்தை கேட்டு எவன் அலட்சியப்படுத்தினானோ தானும் இழந்து, தன்னுடையவர்களும் இழந்து, தன்னுடைய வேலைக்காரர்களையும் இழக்க வேண்டிய நிலைமை வந்தது. இந்த பட்டணத்திலே தேவன் இந்த இடத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே நாங்கள் ஓடி வந்து தேவனுக்கென்று நாங்கள் விசுவாசத்தோடு ஊழியம் செய்வானால் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் எங்களுக்குள்ளே பொத்தி வைக்காதபடி மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் நித்திய ஜீவனை காண வேண்டும். உங்களுக்கு ஊத்தப்பட்ட அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி அந்த அன்பை மற்றவர்களுக்கு ஊற்றும்படியாய் நீங்கள் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும். மற்றவருடைய ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். அழிவில் இருக்கிற ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாய் உங்களுடைய அநித்தியமான பொருட்களை அவர்களுக்காக கொடுத்து அவர்களை இழுத்து வரும்படியாய் பிதாவானவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவனை அல்லவா நான் தேடினேன், என்னுடைய ராஜ்யத்தை காட்டும்படியாய், என்னுடைய நீதியை பிரசங்கிக்கும்படியாய், என்னுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கும்படியாய். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சத்தியத்தினாலே சத்தியத்தை வெளிப்படுத்துங்கள். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரட்டும்.
ஹல்லேலூயா. அலட்சியமாய் இருந்த காலங்களை தேவன் மன்னிக்கும்படியா அவரிடத்தில் மனம் திரும்புங்கள். ரீபா ஷல்லது ரக்கலதரபா. அவர் எங்களை நியாயந்திக்க முன்னம் நாங்கள் அவரோட சமூகத்தில் சரணாகதியாய் மாறுவோம். ஹல்லேலூயா. மேலே தேசே லேதே ரக்கலதரபா. அவருடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். நாங்கள் அழிந்து போகாதபடி, நாங்கள் வழியிலே அழிந்து போகாதபடி, குமாரன் எங்கள் மேல் கோபம் அடையாதபடி, இந்த நாளிலே மனம் திரும்பும்படியாய் இது ரட்சணியத்தின் நாள், இது பாதுகாப்பின் நாள். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீதிமான் ஆக்கப்படுவீர்கள். அவர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. அவர் முடிவரியந்த உங்களை பாதுகாத்தார். ரபா ஷாலதா ரகபல ரபா. எங்கள் ஓட்டம் வீணாகாதபடி, எங்கள் ஓட்டம் தொடங்கினது அப்பா நாங்கள் முடிக்கும் வரைக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆவியானவரும் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா உம்முடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நித்திய ஜீவனில் நாங்கள் பங்கடையணும் ஆண்டவரே. ஏசப்பா நான் சபையாராய் அப்படி இந்த கிராமத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க தெரிந்து கொண்டு ராதா ராசா லதரப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள் ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்குரிய கனியை செலுத்தும்படி ஆண்டவரே. ராபா காலதரா விசுவாச அறிக்கை செய்யுங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல், அவர் பாவத்தை அப்பா எங்களுக்கு நீக்கி விலத்தி எங்களை பாதுகாக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானம் தருவேன் என்று வாக்களித்த தேவன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். யெகோவா தேவன் சகல காரியங்களும் நன்மையாய் செய்து முடிப்பார். அவர் மரித்து உங்களுக்காக உயிர்த்தெழுந்தவர் மற்ற காரியங்களை உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரனை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. தூர தேசத்தில் இருந்து வந்து ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தை பித்து கொடுத்த பண்ணினே உமக்கு நன்றி அப்பா. இவ்வளவா எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. ஊழியக்காரனுடைய குடும்பங்களை, அவர்கள் தேவைகள், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் கைகளை நீட்டி தேவ சமூகத்தில் தேவ ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க. தன்னுடைய காரியங்களை விட்டு வந்து இந்த பட்டணத்துக்காக பிரியாசப்படுகிற அந்த ஊழியக்காரனை சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. அவரோடு இணைந்து வந்திருக்க மற்ற ஊழியக்காரர்களை உங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க. இந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த பட்டணத்தில் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வீட்டுக்கு வீடு கூடுகிறோம், சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய அக்கினி அப்பா இப்பொழுதே பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்ப அந்நிய அக்கினியை அவித்து போடத்தக்கதாய் உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. வானத்திலிருந்து இறங்கட்டும். அதிசயங்களும் அற்புதங்களை காண செய்வீராக. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் வழிபடுகிற தேவன் இன்னார் என்றும், அவர் வல்லமை உள்ளவரும் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உள்ள தேவன், அவருடைய கரத்திலே அடங்கி இருங்கள். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவனை நாங்கள் அறிக்கையிடும் போது அவர் எங்களுக்காக வழக்காடுவார். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்தின எங்கள் தகப்பனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை நம்பி வந்து ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, வெறுமையாய் போகாதபடி தேவரே நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று விசுவாசித்துக் கொண்ட ஆண்டவரே எல்லாரும் போ கிருபை செய்வீராக. இந்த நாள் அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல நாள், நான் மனம் திரும்புதலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள் என்று விசுவாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏனோ தானோ என்று வந்தவர்களும் கூட ஆண்டவரே வெறுமையா செய்யாதபடி ஆவியானவர் அவர்களோடு பேசும்படி அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடுவீராக ஏசப்பா. நீங்க அவருக்குள்ளே உட்பிரவேசித்து நீங்கள் இன்று அவர்களோட தரிசனங்கள் மூலம் வார்த்தையின் மூலம் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஊழியக்காரராக கையை நீட்டி சபையாரை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த சபையை தங்கட்டும் ஆண்டவர். எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் பெரியவர். ஹalleluya. உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, இந்த ஆத்துமா சொல்லணும் எப்பொழுதும், இயேசு நல்லவர். தாவீது ராஜா சொல்றார், உன் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரை பார்த்து சொல்லு, இயேசு நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். ஹalleluya. அவரை அறிக்கையிடும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 உங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்றி உள்ள நாளுக்காக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தீர். உங்களுடைய பாடல்கள், துதிகள், விண்ணப்பங்கள், காரியங்கள் அனைத்திலும் இருந்து அப்பா நீங்கள் எங்களுக்கு ஆறுதலாகவும் வார்த்தையை கொடுத்தீராப்பா. அந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணட்டும் அப்பா. நாங்கள் பரிபூர்ண பிள்ளைகள் போல தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வார கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. என் ஆத்துமா எப்பொழுதும் அதை நினைவு கூறட்டும். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் சொல்லுவோமா, என் ஆத்துமாவே நான் கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும், எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் ஐக்கியமும் அந்யோன்யமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சதாகாலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வரும் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. நாங்கள் ஒருவர் வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.